ஹாய்டா, நான் அதில் ஒரு 2 நிமிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன். அத கேட்டுட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் சேனலில் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ. கொஞ்சம் வாய்ஸ்லாம் ஒரு மாரி இருக்கும். ஸ்டோரி நல்லா இருக்கும். பட் ஃபஸ்ட்டா பேசினனால கொஞ்சம் ஒரு மாரி பேசியிருப்பேன். என்னடா வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் அ ஒரு மாரி நெனச்சிடாதீங்க. வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னோட சேனல் பத்தி கேட்டிருந்தீங்க. என்னோட சேனல் 4 சேனல் இருக்குடா. யாமி ஃபிக்ஸ்ன்னு இருக்கு. அதில நீங்க டெலிகிராமுக்கு போனீங்கன்னா, குரூப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். அப்புறம் என்னோட செகண்ட் சேனல் நீத்துன்னு குடுத்துருப்பேன். அதுதான் நான் என் நேம்ன்னு சொல்லியிருந்திருப்பேன். கண்டுக்காதீங்க. 2 நிமிட்ஸ் 35 நிமிட்ஸ்லயே பேசிட்டேன். அப்புறம் இந்த சேனல் நான் எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னா, என்னோட பழைய சேனல நான் கம்ப்ளீட் பண்ணாமயே என்னோட சேனல் தூக்கிட்டாங்க. அதனால இது சொல்லலாமான்னு தெரியல. அதனால அந்த வீடியோலாம் நான் இதில தான் போடுறேன். அப்புறம் புதுசாவும் போடுறேன். அப்புறம் பழைய சேனல்ல நான் பாதி என்னடி ஒளர்ற? என்னோட பழைய வீடியோ நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கேன். அதுவும் இதில தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸ்டெப் சீசனா இருக்கட்டும், ட்ரீம் கலா இருக்கட்டும், ஏஞ்சல் மாமா இதெல்லாம் நான் கண்டிப்பா நான் போட்டுருவேன் இதில. டைம் மட்டும் குடுங்க. அப்புறம் இந்த மந்த்ல கொஞ்சம் வீடியோ பழசு தான் நான் போடுவேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் வந்துருச்சு. இந்த மந்த் கொஞ்சம் ஃப்ரீயா இல்ல. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் சுத்தமா ஃப்ரீயா இல்ல. ஓகேடா. பியோட ஒன் ஷாட்டுடா. திருமணம் ஒரு மறுமணம். வாங்கடா ஒன் ஷாட்டுக்குள்ள போலாம். இப்போ ஒரு மிட் நைட் 12:00 நல்ல ஸ்லீப்பிங் டயத்துல கால் வருதுடா. இந்த டயத்துல யாரு கால் பண்றா? அப்படின்றாங்க. அப்போ கால் அட்டன் பண்ணி, ஹலோ அப்படின்றீங்க. அந்த சைடுலேருந்து ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஜெஃப். என்னடி பண்ணுற? தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னடி பண்ணுறீங்கன்றீங்க. மேடம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் ஒன்று நினச்சி தூங்காமல் இருக்கேன். நீ நல்லா தூங்குறியா? என்ன ஜெஃப் 12:00 ஆகுது, தூங்காமல் என்ன பண்ணுறீங்க? என்னோட பொண்டாட்டிக்கு நான் தானே ஃபஸ்ட் பீஸ் பண்ணணும். சரி. அப்புறம் என்னடி அப்புறம்னு கேட்குறா. நாளைக்கு நம்ம வெளியில் மீட் பண்ணுறோம். நாளைக்கா? அதெல்லாம் என்னால் முடியாது. நாளைக்கு நம்ம மீட் பண்ணுறோம். சாரிடா. நான் இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் இருக்குது ஜெஃப். என்னால் முடியாது. அதெல்லாம் தெரியாது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இன்னொரு கால் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ அம்மா, என்னடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அமைதி. ஜெஃப் அம்மா கால் பண்ணுறாங்க, வைங்க. ஏய் குடிடி, பேசலாம், கனெக்ட் பண்ணுறேன். ஐயோ நான் லவ் பண்ணுறது இன்னும் தெரியாது. முடியாது. என் மாமிகிட்ட தானே நான் பேசுகிறேன்டி, நீ கால் முடியாது ஜெஃப், வைங்க, கட் பண்ணுங்க. முடியாது, வைங்க. சரி கட் பண்ணுறேன். நாளைக்கு மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகேவா? வைங்க வேமா அப்படின்றாங்க. அவங்க கட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் கால் அட்டன் பண்ணி, சொல்லுமா, இவ்வளோ நேரம் யார்கிட்டடி பேசிகிட்டு இருக்கா? அம்மா ஃப்ரெண்டுகிட்டம்மா. ஃப்ரெண்டுகிட்ட டைமாப்பா 12:00. அம்மா ஃப்ரெண்டு தான்மா. ஃப்ரெண்டுகிட்ட என்ன பேசணும்? அம்மா அன்றைக்கி என்னுடைய பர்த்டே விஷ்,மா, அதான்மா. ஓ, முன்னாடியும் ஃப்ரெண்டு விஷ் பண்ணுறாளா? சொல்லுங்கம்மா. நாங்களும் அதுக்கு தாண்டா ஃபோன் அடித்தோம். ஹாப்பி பர்த்டே ஓயன். தேங்க்யூம்மா. இன்னும் அவங்க அப்பா பேசுகிறாங்க. ஓயன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. பிடிவாதம் பிடிச்சி கொரியாவில் போய் படிக்கிற. ஆமாப்பா, தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. ஃபுட்டெல்லாம் ஒத்துக்குதாம்மா? ஒத்துக்குதுங்கப்பா. நல்லா படிடா. ஓகேப்பா, நல்லா நான் படிக்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு உங்கள் ஃபேமிலிட்ட எல்லாத்துலேயும் பேசுகிறீங்க. அப்புறம் உங்கள் பாட்டி இருக்காங்க. ஏன் என்ன பாட்டி? கிழவி. என்ன ஃபோன்லாம் அடிக்க மாட்ற? என்னடி கிழவின்ற? ஆமாம் நீ கிழவி இல்லை, 16 வயசு குமரி தான். சொல்லு. அப்புறம் என்ன அப்புறமா? ஏய், அங்கே பூரா அழகழகாக இருப்பாங்க. பாட்டி. என்னடி பாட்டி? அங்கெல்லாம் செம்மையாக அழகாக இருப்பாங்களாம்ல. வெள்ளை வெள்ளையா தக்காளி பழம் மாதிரி மின்னுவாங்களாம்ல. பாட்டி அப்பா இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுடி, நான் அங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா பாட்டி? ஆமாம் பாட்டி, அழகாக இருப்பான். நான் வேணா உனக்கு ஒரு ஆளை உசார் பண்ணி கொடுக்க, உனக்கு தாத்தா. அதெல்லாம் வேணாம், என் புருஷன் மீசக்கார் இருக்காரு, நீ ஒன்றும் பார்க்க வேணாம். நீ ஏதாவது பாட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னடி என் பேத்தி அழகாக இருக்கா,
அதெல்லாம் இல்லைன்ற, சும்மா இரு பாட்டி. சரி சரி, உடம்ப நல்லா பார்த்துக்க, பத்திரமா இருடி என் பேத்தி. சரி பாட்டி, சரி வைக்கட்டா, பை பாட்டி அப்படின்றீங்க. கொஞ்ச நேரத்தில் காலும் கட் ஆயிடுது. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் அடிக்கிறா. ஹாய் ஓயன், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மாஹி. ஆமாடா, உங்கள் ஃப்ரெண்டு பேர் மாஹி. நீங்கள் ஒரே கிளாஸ் தான். அவள் கொரியா, பட் அவங்களுடைய கல்ச்சர் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அப்புறம்டி நாளைக்கு காலேஜ் இல்லைப்பா, நாளைக்கு செஃப் வந்து வெளியில் மீட் பண்ணி, இன்னும் 1 வீக்கில் உனக்கு எக்ஸாம் இருக்குது. ஆமாப்பா, நான் சொல்கிறேன் கேட்க மாட்றாரு. சரி சரி, அப்புறம் என்னப்பா நாளைக்கு பர்த்டே வேறு, ட்ரீட் எதுவும் உண்டா? தெரில, பார்ப்போம். அதென்ன அண்ணா வராங்க, ட்ரீட் எல்லாமே இருக்கும். என்னப்பா என்ன ட்ரீட்டு தெரியல. நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்ருக்காங்க, போனால் தான் தெரியும். அப்படியா, சரி. உங்கள் ஃப்ரெண்ட்ட கால் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்கடா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. குக் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்கடா. அம்மா, நான் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, நான் இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேம்மா அப்படின்றாங்க. டே சமைச்சு முடிச்சாச்சு, நீ சாப்பிட்டு போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அம்மா எனக்கு லேட் ஆச்சு, கொஞ்சோண்டு சாப்பிட்டு போ அப்படின்றாங்க. சரி ஓகேம்மா அப்படின்ட்டு டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறாங்கடா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே டேவோட அம்மா, ஆமாடா அது அவங்க டே தான், கிம் தயாங்க தான்டா. சொல்லுமா. உண்மை தான் சொல்கிறோம். மா, என்ன சொன்னீங்க? எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ளீஸ்மா, அதவே எதுக்கு சொல்கிறீங்க? அப்போ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? அதுக்குன்னு நேரம் வருமா, அப்போ நான் பண்ணிக்கிறேன். எப்போ நேரம் வரும்? ப்ளீஸ்மா, என்னை சாப்பிட விடுங்க ப்ளீஸ். இன்னும் 1 மந்த்தில் உனக்கு கல்யாணம். என்னம்மா இன்னமும் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? இன்னமும் இந்த மூட நம்பிக்கை மாதிரி. ப்ளீஸ் இன்னும் 29க்குள்ளே உனக்கு கல்யாணம் முன்னாடி அடுத்து நடக்காமல் இருந்தால் என்னம்மா, பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறேன், எங்களுக்கும் பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும் எங்களுக்கும் ஆசை இருக்காதா அப்படின்றாங்க. அதுக்கு என்னம்மா அடாப்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற? என்னம்மா, நான் தான் பண்ணிக்கிறேன்றல, இப்போ கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்றாங்க. உங்கள் அப்பா ஆல்ரெடி பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்களாம், உனக்கு நீ சொல்கிறது பதில் தான் இருக்குது அப்படின்றாங்க. எல்லாம் முடியாதும்மா, தயவுசெய்து எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம்லாம் பண்ணாதே, நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன், சாப்பிட்டு போ, எனக்கு வேணாம் போதும் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்கடா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கடுத்து டேவோட டாடா வராங்க. என்ன உன் பையன்கிட்ட சொல்லிட்டியா? இல்லைங்க, அவன் கோச்சிட்டு போயிட்டான், எனக்கு கல்யாணத்தில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்ட்டு. இப்படி சொன்னாலும் உன் பையன் கேட்க மாட்டான். இன்னும் 1 வீக்கில் கல்யாணம், அதுக்கு பார்ப்போம். என்னங்க பண்ண போகிறீங்க? பார்ப்போம். இன்னும் 1 வீக்கில் கண்டிப்பாக தேவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், தேவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுவும் உன்னால் நடக்க போகுது. என்னங்க என்னாலே, என்னை வச்சு கேம் எதுவும் ஆடலையே. கேம் மாதிரி தான் அது நடக்கும் பாரு அப்படின்றாங்க. அப்படின்னு ஒரு மாதிரி புரியாததாரையும் டேவோட அப்பாவை பார்க்குறாங்க. அப்படின்னு கண்ணை லிங்க் பண்ணுறாங்க. ஓகே, என்னமோ நடந்தால் போதும், எனக்கும் பேரம்பேத்தி கிடைச்சா போதும் அப்படின்ட்டு இருக்காங்க சிரிச்சுட்டு. சரிடா நானும் போகிறேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க. இல்லைடா எனக்கு டைம் ஆச்சுன்னு அப்படின்னு போயிடுறாங்க. இப்போ அதர் சைடு, அதாவது உங்கள் சைடுடா. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாரீங்க. உங்கள் ஹேரை நல்லா வெட்டாக இருக்குது, நல்லா அதை ட்ராப்பாக விழுந்துட்டுருக்கு. அதை நீங்கள் உங்கள் டவலை வச்சு ரப் பண்ணி தொடச்சிக்கிட்ருக்கீங்க. தொடச்சிட்டு அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு 1 இயராக கேட்டிருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக வாடி, நான் உன்னை பார்க்கணுன்னு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் மிரரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கும் உன்னுடைய ஹேபிட்டை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட சாரியை தான் படுக்கிறீங்க. ஆமாடா, அது ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க் கலரில் எடுத்து நீங்கள் வேர் பண்ணி லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி இயரிங்ஸ் எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு காதில் நல்லா கொஞ்சம் பெருசாக ஜிம்கா போட்டுக்கிறீங்கடா. ஜிம்கா போட்டு நீங்கள் ஹேரை நல்லா துடைச்சிட்டு அதில் ஒரு கிளிப் மாதிரி போட்டு நீங்கள் ஜாஸ்மின் வைக்கிறீங்கடா. ஜாஸ்மின் வச்சுட்டு உங்கள் கண்ணில் லைனர், மஸ்காரா எனக்கு எல்லாம் போட்டு லைட்டாக ஒரு பொட்டு வைக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கின்னு சந்தனம் வச்சுருக்கீங்கடா. வச்சுட்டு கிளம்பி போகிறீங்கடா. இப்போ அதர் சைடு
இப்போ டே வந்து ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிக்கிட்டு அவங்க பிஏ போய்கிட்டுருக்காங்கடா. அப்போ ஃபோன்லாம் இப்போ பேசிட்டு போகிறாங்க. டே ஃபோன் பேசிட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்றாங்க. ஓகே பாஸ் அப்படின்றாங்க. இப்போ சிக்னல் போட்டாங்கடா. ரெட் சிக்னல் போட்டோன்னே பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னாங்க. சார் சிக்னல் போட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படின்ருக்காங்க. இப்போ அந்த சைடு சரி ஓகே அப்படின்னு விண்டோவை பார்க்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அப்படியே அதுவும் ட்ரெடிஷ்னலாக, ஏன்னா இந்த மாதிரி லுக்கில் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னல் லுக்கில் பார்க்குறாங்க. என்னது, என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த சைடு நீங்கள் தாண்டா போய்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் சாரியில் அந்த ரோடு கிராஸ் பண்ண போகையில் உங்கள் சாரியில் அந்த ஒரு கார் இது ஊக்கு மாட்டிக்கிச்சுடா. ஊக்கு மாட்டினோன்னே அதை நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஃபேஸை திரும்பி பார்க்குறாங்க. ஃபாஸ்ட்னு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ரொம்பவே அழகாக இருக்கீங்க. உங்கள் கண்ணு சுருங்கி அந்த சாரி பின் எடுக்கையில் உங்கள் லிப்ஸு ஒரு பதட்டம் ஒன்று ஒன்றா அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இந்த சாரி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணுறீங்க. சிக்னல் போட்டாங்க. நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிட்டீங்க. ஆனால் அவன் காரில் இருக்கான். சிக்னல் போட்டாங்க. வேகமாக டோரை ஓப்பன் பண்ணா, சார் டோர் ஓப்பன் பண்ணாதீங்க சார், சிக்னல் போட்டாங்க. ஓ போயிட்டாலே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். கார் மூவ் ஆகுது. இப்போ ஆஃபீஸ் ஸ்கூலில் என்ட்ரு ஆகுறார எல்லா பர்சனும் குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. டே வந்து ஹெட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ட்டு அவரோட கேபினுக்கு போகிறாரா. ஆனால் அவரோட கேபினுக்குள்ளே போயும் அவரோட மைண்ட் செட் எல்லாமே அவங்க நினப்பில் தான் இருக்குது. ஏன்னா அவங்கள பார்த்தது, ஏன்னா கொரியாவில் வந்து படிக்கிறீங்களடா, அதனால் இந்த மாதிரி சாரிலலாம் இது வரைக்கும் அவன் தயாங்க பார்த்ததே இல்லை. புதுசாக இருக்குது. அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு கூட அவனுக்கு தெரில. ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த நாள் பொண்ணு மாதிரியே நீங்கள் இல்லை. உங்கள் கண், உங்கள் லிப்ஸு ஒன்று ஒன்றா இன்ச்சா, உங்கள் இயரிங்கில் ஒரு ஜும்கா அவ்வளோ பெருசாக அழகாக போட்டிருப்பீங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அகெயின் பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அவன் கண்ணு முன்னாடி நீங்கள் தான் வர்றீங்க. ஒரு ஹெட்டில் அவருடைய ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த டயத்தில் டேயோட மம்மி கால் பண்ணுறாங்கடா. இப்போ அதர் சைடு, அதாவது உங்கள் சைடு இப்போ ஜெஃப் கால் பண்ணியிருப்பார். இன்னும் வரலன்னு. ஆனால் கால் நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லைடா. நீங்களும் உங்கள் ஜெஃப் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டீங்க. அவர் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சி சொச்சோ கோவமாக இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதுங்கி சிரிச்சுக்கிட்டே போய் ஆப்போசிட்டில் உட்காடுறீங்கடா. செம்மையாக கோவமாக இருக்கான். ஹெட்டை டவுன் பண்ணி அவன் மாதிரி உட்காந்துருக்கான். ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு தெரியுது. ஹெட்டை தூக்கி பார்க்குறான். அவ்வளோதான், அவன் ஃப்ளாட்டு. இவ்வளோ நேரம் கோவம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் காதில் பறந்து போன மாதிரி இருக்குது. அவனை பார்த்து ஏன்னு சிரிக்கிறீங்க. சாரி. ஏன்னா இன்னும் 1 இயராக சொல்லியிருப்பாங்க சாரியில் வா, அவுட்ஃபிட்டில் வா அப்படின்ட்டு. நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ அவரை பார்த்து பிளிங்க் பண்ணுறீங்க. என்ன ஜெஃப், செம்மடி, அழகுடி நீ. இவ்வளோ நாள் சொன்னேன் கேட்கவே இல்லையடி. இப்போ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா, பிடிச்சிருக்கா? பிடிக்காமல் இருக்க மாட்டேன் என் பொண்டாட்டி. ஏன்டி இவ்வளோ லேட்டு? டிராஃபிக்பா, வர முடியலை, லைட்டாக தூங்கிட்டேன். தெரியுண்டி நீ ஒரு தூங்க மூஞ்சி முட்டை மூஞ்சின்னு. என்ன நீ முட்டை மூஞ்சின்லாம் சொல்லுற? ஆமாம், என் அழகு பொண்டாட்டி. கல்யாணமே ஆகலை பொண்டாட்டி. ட்ரீமில் அடிக்கடி உங்க கூட கல்யாணம் பண்ணுறதாண்டி என்னோடய வேலையே. அது வேறவா அப்படின்றாங்க. அப்படியே நீங்கள் ஐஸ்கிரீமு ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் மூவிக்கு நீங்கள் போகிறீங்க. ஜாலியாக பீச்சில் நல்லா இன்றைக்கி பூரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருக்கீங்கடா. இப்போ ஓகே எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்களும் ஓகே உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயினா நீங்கள் இருக்கிற இடம் அவங்களுக்கு தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி காலேஜில் ஹாஸ்டல்லாம் இல்லைடா, நீங்கள் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க. அதனால் அங்கே போய் இருந்தீங்கன்னா உங்களையும் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைட்ரா டே வந்து கால் அட்டன் பண்ணி, என்னம்மா டே உங்கள் அப்பா இன்னும் 1 வீக்கில் உனக்கு மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த கல்யாணம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இது உங்கள் அப்பாவோட பிளான். நீ தான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும். அம்மா என்ன சொல்கிறீங்க, என்னால் இந்த கல்யாணத்துலலாம் பண்ண முடியாது. கல்யாணம்? ஆமாடா கல்யாணம். அம்மா சொல்லு டே.
அது இங்கே ட்ரெஸ்ஸு இந்தியா இந்தியா ஒன்றும் இல்லைம்மா. இல்லை நீங்கள் ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகையில நீங்கள் ஒரு ட்ரெஸ் கூட வேர் பண்ணியிருந்தீங்க. அந்த ட்ரெஸ் கூட நான் கேட்டிருந்தேன். இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொன்னதுக்கு, எப்படா ஏதோ நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு தாம்மா, ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷனுக்குன்னு ஒன்று கட்டிட்டு போயிருந்தீங்க ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு போயிருந்தீங்களா? ஆமாடா சாரி. ஆமாம் சாரி. அதுக்கு என்ன? ஓ அது பேர் சாரியாம்மா? சாரி நம்ம நாட்டிலலாம் கட்டியிருப்பாங்களா? இங்கே யாரும் சாரீலாம் கட்ட போகிறா? இது கொரியாடா, அதாவது தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்கிற வில்லேஜில் தான் சாரீ கட்டுவாங்க. ஓ ஆமாம், அதெல்லாம் ஏன்டா கேட்குற? சும்மா கேட்குறேம்மா. இல்லையே நீ சும்மாலாம் கேட்க மாட்டியே, சும்மா தாம்மா கேட்டேன் அப்படின்றாங்க. சரி சரி, நீ இன்னும் 1 வீக்கில் உனக்கு மேரேஜ். அம்மா எனக்கெல்லாம் முடியாது, நான் பண்ணுறேன், இப்போதைக்கு என்னால் முடியாது, சாரிம்மா மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. இதுக்கு மேலே நீயாவது உங்கள் அப்பாவாவது, என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. டேயோட அம்மாவும் காலை கட் பண்ணிடுறாங்கடா. டே ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் ஃபோனை வச்சிடுறான். ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ டே தான் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வா டே சாப்பிட்லாம். இல்லைம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பாடு வேணாமே. நைட் நேரத்தில் சாப்பிட்டு தான் தூங்கணும் அப்படின்றாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ டேயோட அப்பா கீழே இறங்கி வராங்க. என்னடி உன் பிள்ளை வந்துட்டானா? வந்துட்டாங்க, இப்போ தான் வந்தான் அப்படின்னு ஃப்ரெஷ்அப் ஆக போயிருக்கான். சரி சரி வரட்டும் அப்படின்றாங்க. டின்னர் எடுத்து வை அப்படின்றாங்க. ஓகேங்க அப்படின்றாங்க. இப்போ உங்கள் சைடு நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி, இன்றைக்கி ஒன்று சாரியில் பார்த்தேன்டி, ஃப்ளாட் விழுந்துட்டேன்டி. அப்படியும் உங்கள் கழுத்தில் ஒரு தாலி மட்டும் கட்டினா போதும். பரவாயில்ல, இப்போலாம் நீங்கள் தாலியெல்லாம் சொல்கிறீங்க, எங்களோட ட்ரெடிஷ்னல். ஆமாம் என்ன பண்ணுறது, ஒன்று பார்த்ததுலேருந்து விழுந்துட்டேன். அதுவும் நீ இந்தியன் கேள்றனால சுத்தம். இதனாலேயே நான் இந்தியன் கல்யாணமாக தான் பார்க்குறது, மேரேஜ் எப்படி நடக்கும், எந்த மாதிரி டைப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. தாலி கூட வாங்கிட்டேன்டி. தாலி வாங்கிட்டீங்களா? உனக்கு கட்டி விட்டா கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை கொண்டு வந்தால் கட்டி விட்ருப்பேன். கட்டி விட்ருப்பீங்களா? ஆசை தான். என்ன ஆசைன்ற? இல்லைங்க, காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டிலையே தெரியாது நம்ம லவ் பண்ணுறோம்னு. எங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் சுத்தமாக ஆகாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் பேசுகிறேன்டி, நீங்கள் பேசுவீங்க, நான் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே பேசிகிட்டே அவங்க நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. எங்கிட்ட பார்க்கணும் டேயோட சைடு. டே இப்போ தான் குளித்து ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு டிஷர்ட்டும் ஒரு ஷர்ட்டோடு வராங்க. வந்தோடனே சாப்பாடு ஃபுட்டு அவங்க அம்மா எடுத்து வைக்கிறாங்க. டே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ டே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னம்மா இன்றைக்கி ஃபுட்டெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவாடா, இன்றைக்கி உனக்கு பிடிச்ச ஐட்டமாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஓ அப்படியா, ஓகே அப்படின்றாங்க. இப்போ டேவோட அப்பா, டே உன் அம்மா சொன்னதுக்கு நீ நோ சொன்னியாம்ல? எத்தனை டைப்பா சொல்கிறது, எனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் இப்போலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ். சரி ஓகே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணம் வேணான்ற, அவ்வளோதானே? சரி ஓகே, கல்யாணம் வேணாம், நீ வாட்டில் உன்னோட ஆஃபீஸே ஒர்க் பாரு அப்படின்றாங்க. அப்படியே சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா கன்ஃபியூஷனோடு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா வாட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது டேவுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்னடா எல்லாமே ஷாக்காக அமைதியாக இருக்குது, எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ டேவும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ டேவோட அம்மா, என்னங்க என்கிட்ட இப்படி சொல்லிவிட்டு அவன்கிட்ட அப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த 1 வீக்கில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கத்தான் போகுது, அதுக்கு நீ தான் ஹெட்டு. என்ன இப்போயும் அப்படி தான் சொல்கிறீங்க? அவன்கிட்ட பார்த்தா இப்படி சொல்கிறீங்க, என்கிட்ட பார்த்தா இப்படி சொல்கிறீங்க, பொறுத்து நீயே பாரு, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு டேவோட அப்பா லைட்டாக கண்ணை ப்ளிங்க் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுட்டான்.
இப்போ டே வந்து அவரோட ரூமில் போய் அவரோட ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கையிலே உங்களோட தாட் வருது. யார் அவ? அவ்வளோ அழகா? அதுவும் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இந்த மாதிரி பொண்ணா? இப்படியெல்லாம் இருப்பாங்களா? அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் ஃபேஸ் தான் ரொம்ப ரொம்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. அவரால் அதை கண்ட்ரோலே டே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காரா? ஏன்னா உங்களோட தாட்டு தான் அவரோட ஆஃபீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தும் இப்போ கூட ஆஃபீஸ் வேலை பார்த்தாலும் உங்களுடைய தாட்டு தானே வருது அவருக்கு. ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்களை தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி அவரும் தூங்கிட்டாரா? இப்போ நெக்ஸ்ட் டே ஒயன் தான் வேகமாக காலேஜுக்கு, ஏன்னா எக்ஸாம்டா ஸ்டார்ட் ஆகுதுடா, அதனால் அவங்க வேகமாக அன்றைக்கி எக்ஸாம் இருக்கனால வேகமாக கிளம்பி போகிறாங்கடா. கிளம்பி வெளியே போய் பார்த்தா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க. சீக்கிரம் வாடி ஒன்றுட்டு எனக்கும் லேட் ஆகுதுடி, சாரி அப்படின்ட்டு. நீங்கள் பைக்கில் ஏறி போய்கிட்ருக்கீங்கடா? ஆமாடா, அது உங்கள் பாய் ஃப்ரெண்டு தான். ஏய் இப்படியே அழகாக இருக்கடி, இப்படியே போய் உனக்கு தாலி கட்டியிருப்பான். ஐயோயோ வேணாம் போங்க காலேஜுக்கு அப்படின்றாங்க. இங்கிட்டு சைடு டேயும் காரில் ஃபாஸ்ட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கும் இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குடா. ஏன்னா அவர் சிஓனால் போய்கிட்ருக்காங்க. இப்போது சிக்னல் போட்டாங்கடா. சிக்னல் போட்டுட்டு இப்போது கார் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. மூவ் ஆகிட்டுனா அந்த சைடு பார்த்தா நீங்கள் பைக்கில் போய்கிட்ருக்கீங்க. இதை டே சைடில் அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அது உங்களுடைய பின்னாடியோட தான் தெரியுது. பார்த்தா அவருக்கு அந்த பொண்ணா அந்த பொண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கார். அதுவும் நீங்கள் இந்த சைடு போகிறீங்க, அவர் இந்த சைடு போகிறாரு. கொஞ்சம் காரை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணும். ஓகே சார் அப்படின்னு போகிறாங்க. பார்த்தா உங்கள் ஃபேஸ் தான். நீங்கள் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அவர் கூட பேசிக்கிட்டே போகிறீங்க. பேசிகிட்டு இருக்குன்னு இங்கிட்டு கட் பண்ணையில் சார் இங்கிட்டு போகணும், இல்லை இங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. பார்த்தா உங்கள் காலேஜ் சைடு உங்கள் பின்னாடி தான் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. நீங்கள் அவ்வளோ சிரித்து உங்கள் லிப்ஸு உங்கள் ஐஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வராரு. அப்படியே பார்த்தா நீங்கள் காலேஜில் உள்ளே போகிறீங்க. பார்த்தா சார் இங்கே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னாங்க. நீங்கள் பார்த்தா இறங்கி உங்கள் பாய் ஃப்ரெண்டை ஒரு ஹக் பண்ணிட்டு ஓகே பாய் அப்படின்ட்டு அவர் இந்த சைடு போகிறாரு, நீங்கள் இந்த சைடு போகிறீங்க. என்ன சார் இங்கே ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டீங்க? மேனேஜர் அங்கே ஒரு பொண்ணு போகுது பார்த்தீங்களா? எங்கே சார்? சார் அங்கே எல்லோ கலர் சுடி. ஆமாம் சார், அவளோட டீட்டெயில் எனக்கு வேணும் சார். டீட்டெயில் வேணும், நீங்கள் இங்கே இறங்கிக்கோங்க, நான் ஆஃபீஸ் போகிறேன். சார் என்ன சார் டீட்டெயில் வேணும், நீங்களே கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவரும் இறங்கி டேவும் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த சைடு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் போகிறாங்க. அப்படியே நோட்டை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போகிறாங்க. பார்த்துட்டு அவரும் போயிடறாரு. இப்போ உங்கள் காலேஜுக்குள்ளே என்னடி நேற்று உன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ண என்னவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயி, எங்கே ஐஸ்கிரீம் போகணும், சும்மா சுற்றி பார்த்துட்டு. அது எப்படிப்பா தனியாக வேறு? தனியாலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸாம் இருக்குது வா போகலாம் அப்படின்றாங்க. ஆப்போசிட்டில் ஒரு கேங் வருது. அந்த கேங் யாருன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்டு மேலே ரொம்ப பொசசிவாக ஜெலஸாக. ஏன்னா அவள் ஒன் சைடு லவ், அதனால் உங்களை அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்கள பார்த்தாவே அவளுக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு மேக்ஸிமம் பிளான் டெய்லி போடுவா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்கடா. ஏன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் நம்மளை தான் லவ் பண்ணுவாங்க, நம்ம அவளை தான், நம்மளுக்கு நம்ம காதல் மேலே லவ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள். இப்போ கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம்டா. நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணி உள்ளே வரீங்கடா. அப்போ வரையில் உங்களை 4-5 பேர் புல்லி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் சீனியர் தாண்டா அவங்கள புல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடி ட்ரெஸ்ஸு பார்க்கல என்னமோ மஞ்சள் கலர் ஜிங்குஜா மாதிரி இருக்குல்ல? ஆமாம் ஹாலி. நீங்கள் அவங்கள பப்பீஸில் ஒரு மாதிரி பயந்து பார்க்குறீங்க. உன் பேர் என்ன? பேர் ஒயன். என்ன ஒயனா? எங்கேருந்து வர? இந்தியா. ஓ இந்தியன் கேர்ளா? இது என்ன ஆப் சரி? என்ன ஆப் சரியா? சீனியர் போகணும் ஆப் சரியா? ஏய் எங்களெல்லாம் பார்த்தியா? நாங்களாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்? ஆமாம் ஹாலி, இவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தாவே தெரியுது சரியான லோக்கல்னு. ஆப் சரி இன்னும் நல்லாவே இல்லை. எங்களெல்லாம் பார்த்தியா எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. சீனியர் டைம் ஆச்சு, நான்
கிளாஸ் எங்கே இருக்குன்னு வேற பார்க்கணும். ப்ளீஸ் போட்டுமா. ஏய் நெல்லு. போட்டுமான்னு பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டு. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன நடக்குது? ஹாய் ஜப், இங்கே பாரு இவளை எப்படி இருக்கான்னு, மஞ்சள் கலர் ஜிங்குஜா மாதிரி. அவரை ஹேரை பாரு ஜப், எவ்வளோ லாங்காக இருக்குன்னு. இவளுக்குன்னு ஹலே அழகா இருக்கா. அதுலேயும் அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்கா. அதுலேயும் ஹலே அவள் ஹேரை பாரு எவ்வளோ லென்த்தா, அவள் ஃபேஸ்க்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஜப் சொல்ல அப்படி கோமா வருது ஹாலிக்கு. நீங்களும் அவர் சொல்கிறதே பார்க்குறீங்க. என்ன ஜப் நீ இப்படி சொல்கிற? இது பட்டிக்காடு மாதிரி இருக்கா. ஆமாம், ஃபர்ஸ்ட் இயரா? ம். உன் பேர் என்ன? ஓயன். எங்கேருந்து வர? இந்தியன். ஓ, இந்தியன் கேர்ளா? ஆமாம், நீ ட்ரெஸ் போட்டிருக்கல? ஆமாம். இந்த ட்ரெஸ் நீங்களாம் இது மாதிரிலாம் பார்த்ததில்ல. உன் ட்ரெஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது எங்கே இருக்கும்? அது இந்தியன் இந்தியன் கல்ச்சரில் சரி, எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இதுதான் வேர் பண்ணுவோம். ஓ அப்படியா, சரி. சீனியர், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளாஸ்க்கு போட்டுமா? ஏய், நிற்க சொன்னது நான், என்ன அவன்கிட்ட கேட்குறேன்? சாரி, போட்டுமா சீனியர், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் போகக்கூடாது, நீ நில்லு. ஏய் சுமார், நீ போ. ஜப், ஏய் சுமார், நீ போ. நீங்கள் இப்படி பயந்துக்கிட்டே உங்கள் பேக்கை பிடிச்சிக்கிட்டே போகிறீங்க. என்ன ஜெஃப், இன்னைக்கு ஃபஸ்ட் இயர். அலே, நம்ம நாட்டில் புள்ளி பண்ணுறதுலாம் ஓகே, இது இந்தியன் கேர்ள் பார்த்தாவே தெரியுது, பயப்படுறா. என்ன ஜெஃப், என்ன அப்படின்னா? ஒன்றும் இல்லை, கிளாஸ் போங்க, டைம் ஆச்சுல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு, அந்த சீனியருக்கு நம்ம ஜெஃப் மேலே ரொம்ப கன்னடா, சொல்லப்போனால் ஒன் சைடு லவ்வும். ஜெஃப் ரொம்ப மேடாக லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஜெஃப் அப்படிலாம் இல்லை, கண்டுக்க மாட்டாங்க, யாரையுமே லவ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அவங்களோட ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஓகேடா, இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க, கிளாஸில் போய் உங்களுடைய பெஞ்சில் உட்காடுறீங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காருது. ஹாய், ஐம் மாஹி. என் பேர் ஓயன். நைஸ் நேம். உன்னுடைய ட்ரெஸ்லாம் செம்மையாக இருக்குது, இது எங்கே கிடைக்கும்? இது இந்தியன் ஆப் சாரி. ஓ, நீ இந்தியன் கேர்ளா? நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் அப்படின்னு இப்படி காலேஜ் அது அதுன்னு போகிறீங்க. இப்போ கேன்டீன் போகையில் பார்த்தா அந்த சீனியர் கேர்ள் தான் அங்கேயும் அவளோட அராத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களை பார்த்தோன்னே என்ன சீனியர் இருந்தோன்னு தப்பிச்சுக்கிட்டா, ஓடிட்டா? நான் சொல்லாமல், இல்லை சீனியர் காலேஜுக்கு லேட்டாச்சு அதான் போயிட்டேன். இன்னொரு தடவை நான் கூப்பிட நிற்கலை, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போனேன், கொன்றுவேன். இது என்னடி லேங்கா ஹேரு? வலிக்குது விடுங்க சீனியர், வலிக்குது விடுங்க. ஏய் சி ஆய மூடு ப்ளீஸ் சீனியர், வலிக்குது. ஐய கிரிஞ்சு மாதிரி, ஐயா அழுகிறா பாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் ஃப்ரெண்டு, சீனியர் விடுங்க சீனியர் ப்ளீஸ் சீனியர் அப்படின்வாங்க. அப்போ அங்கிட்டு ஜெஃப் கிராஸ் பண்ணி போகிறனால அப்படியே அவளை விட்டுறா. இப்போ நீங்களும் கேன்டீன் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி காலேஜுக்குள்ளே வந்து உங்களோட கிளாஸ் ஒர்க்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா, அப்படியே திருப்பி அதே மாதிரி தான் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. இப்போ ஒரு 2 டேஸ் ஆகுதுடா. இப்போ ஜெஃப் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஜெஃப்பை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. இதை ஒரு ஆள் நோட் பண்ணுறாங்க. ஆமாடா, அது யாரும் இல்லை, அந்த சீனியர் கேர்ள் தான். பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம காண்டாகுது. காண்டானோடனே அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா. நீங்களும் போயிடுறீங்கடா. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இப்போ இதுக்கு தானே போகிறீங்க, ரெஸ்ட் ரூம் போகுது. அப்போ அந்த சீனியர் உங்களை லாக் பண்ணுறான். என்னடி அவனை பார்த்து சிரிக்கிற? யாரா சீனியர்? நடிக்காமல் யாருன்னு தெரியாதா? தெரியாது சீனியர். யார்? ஜெஃப்பு. ஓ சீனியரா? சும்மா தான் சீனியர் சிரித்தேன், சும்மா சிரித்தேன். அவனை பார்த்து நீ சிரிக்கிறேன்னா லவ் பண்ணுறியா? இல்லை சீனியர், அப்படிலாம் இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் சும்மா பார்த்து சிரித்தேன். ஓ, சும்மா பார்த்து சிரித்ததுக்கு தான் அப்படியே பார்த்து பல்ல கட்டுனியா? இல்லை சீனியர், இன்னொரு அவனை பார்த்து சிரிக்கிற வேலை வச்சுக்கக்கூடாது, அவனை பார்க்கவும் கூடாது, அவன் சைடே நீ போகக்கூடாது, புரியுதா? புரியுது சீனியர்.
ஜெஃப்பு என்னோட ஆள், என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லையில் அந்த சைடு ஜெஃப் போயிட்டுருக்கையில் அவரோட நேம் கேட்டனால அங்கனே ஸ்டாப் ஆகி நின்றுட்டாரு. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒரு ஒரு சைடாக பார்க்குறாரு. நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகே சீனியர். என்ன சீனியர் சொல்லு. ஜெஃப் உங்களோட பாய் சொல்லுடி. உங்களோட பாய் என்ன பாய் ஃப்ரெண்ட் சொல்ல முடியல. ஏன் லவ் பண்ணுறியா? இல்லை சீனியர். அப்புறம் என்ன சொல்லுடி. இல்லை சீனியர், ஜெஃபர் உங்களை லவ் பண்ணுறாரா? இல்லை. நீங்கள் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டீங்களா? இல்லை சொல்லுவேன். அப்புறம் என்னடி இன்னும் சொல்லலைல? என்னடி சீனியருக்கு மரியாதைலாம் பேசுகிற? என்னடி மரியாதைலாம் பேசுனேன்? நான் ஃபஸ்ட்டாக இங்கே கொரியாவில் வந்தனால தாண்டி அமைதியாக இருந்தேன். என் ஊர்லேயே நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஓ நீ அப்படிப்பட்டவளா? ஏய் அப்படிலாம் இல்லடி. உங்களை மாதிரி திமிரு பிடிச்சிகளை அடக்கத்தாண்டி நாங்களாம் இருக்கோம். என்னமோ ஜெஃப்பும் பாய் ஃப்ரெண்டுன்ற. இப்போ சொல்கிறேன்டி, ஜெஃப்பு என்னோட பாய் ஃப்ரெண்டு. ஓ முன்னாடி நாளைக்கு அவனுக்கு என்னது அவனா? ஆமாடி, அவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஓ முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணி அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்டி. நீ என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. அவள் கை ஓங்குறா. நீங்கள் அந்த கையை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அவளை ஒரு சப்புன்னு ஒரு அறை அறியிறீங்க. அவள் கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறா. என்னையவே அடிக்கிறியாடி? ஆமாடி ஒன்று தான் அடிப்பேன். திருப்பி நீங்கள் பலாருன்னு அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு பி கேர்ஃபுல். ஜெஃப் என்னோடய பாய் ஃப்ரெண்டு புரியுதா அப்படின்னு நீங்கள் எப்படியே கெத்தாக நடந்து போகிறீங்க. அவள் ஷாக்காக பார்க்குறா. அதை விட ஜெஃப் ஷாக்காக பார்க்குறாரு. என்னது இந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணா? சீனியரவே அடிக்குதே. என்ன லவ் பண்ணுதா? குட்டியாக இருந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணுற? ஓ நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா? பார்ப்போம் நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். ஓகே சொன்னா தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதோட டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகிறீங்க. சாரிடா, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் மாஹியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்களும் மாஹி நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். ஹாஸ்டல் இல்லையா? இல்லை ஹாஸ்டல்லாம் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம். அப்புறம் உன்ட்டு ஒன்று சொல்லணும். அதை நான் நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன். சர்ப்ரைஸா? ஆமாம் நாளைக்கு வந்து பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் அமைதியாக பேசியிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி உங்கள் என்னமோ கெத்தாக பேசுகிற மாதிரி தோணுது அவளுக்கு. ஓகே அப்படின்ட்டு அவளும் கன்ஃபியூஷனோடு போயிடுறா. போயிட்டு அடுத்த நாள் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி ஐயோ நம்ம சொல்லிவிட்டா எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயமாகவே இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு காலையில் ஆகுது. நீங்கள் ஒரு கேரளா சேரீ மாதிரி எடுத்து கட்டுறீங்க. கட்டிட்டு நல்லா அப்படியே ஃப்ரீ ஹேராக விட்டு அந்த மல்லிப்பூ வச்சுட்டு கண்ணுக்கு காஜல் வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுட்டு ஒரு ஜிம்கா போட்டுக்கிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜ் என்ட்ரு தாண்டா போகிறீங்க. போனோன்னு அங்கே காலேஜ் பூரா உங்களை ஸ்டன்னிங் ஆகி பார்க்குது. மாஹியே ஸ்டன் ஆகிட்டானா, என்ன இவ இப்படி வாரா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அங்கே சீனியரும் பார்க்குறா. உங்களை அவ்வளோ காண்டாக பார்க்குறா. இப்போ ஜெஃப் அங்கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டீங்க. ஒரு ஸ்மைலோட அவரை பார்த்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த சீனியர் கேர்ளும் உங்களை தான் பார்த்துட்ருக்கா. சாரிடா, அந்த சீனியர் கேர்ள் பேர் ரூபி. நான் ஹேலின்னு இருக்கேன். இனிமேல் ரூபின்னு வச்சுக்கலாம். ரூபி உங்களை தாண்டா பார்க்குறா. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஜெஃப் சீனியருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பீங்க. அதனால அவள் உங்களை தாண்டா பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஜூனியர்கிட்ட தோற்றுருமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. அப்போ ரூபியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறா, ரூபி அந்த பிள்ளை ஜூனியர் ஒயனாடி செம்ம அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாடா. அப்போ ரூபி அவளோட ஃப்ரெண்டை பார்த்து முறைக்கிறாடா. ஏண்டி முறைக்கிற? சத்தியமாக அந்த பிள்ளை ரொம்ப அழகாக தாண்டி இருக்குது. எனக்கு என்னமோ அந்த ரூபியும் பார்க்குறா, உங்களையும் பார்க்குறாடா. சொல்ல முடியாதுடி, டவுட்டு தாண்டி அப்படின்னு சொல்கிறாடா. என்னடி சொல்கிறீங்க? ஆமாம் ரூபி, அவள் பாரு அவள் எப்படி வந்திருக்கான்னு.
சீனியர் ஃப்ளாட்டாக தான் ஆக போகிறாருன்னு எனக்கே டவுட்டாக இருக்குடி. அப்போ ரூபி உங்களை தாண்டா பார்க்குறா. நீங்களும் ரூபியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவளை கிராஸ் பண்ணி போகிறீங்க. அப்போ ஸ்டாப் பண்ணுற அவங்கள, என்ன என்னடி நீங்கள் சொல்லுறீங்க? அப்போ ரூபி சொல்கிறா, நீ மட்டும் அந்த சீனியருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு உசுரோடு இருந்துருவியான்னு பார்ப்போம்டி. அதையும் பார்க்கலாம் போடி அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்கடா. என்ன ரூபி உன்னையவே டி சொல்லிட்டா? இருட்டி அவளை வச்சுக்கிறேன், அவள் கையில் சிக்குவாள், மொத்தமாக செஞ்சு விட்ருவோம். அப்போ சீனியரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பேசிக்கிட்டு போகிறாங்கடா. அப்போ அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, மச்சான் என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க? என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா நார்மலாக எப்பயும் போல மாதிரி தான் இருக்கேன். இல்லையே, மூஞ்சியெல்லாம் பல இருக்கு. அப்போ ஜெஃப் சிரிக்கிறாரு. என்ன மச்சான் சிரிக்கிற? சும்மா வாங்கடா மச்சான், அங்கே பாருடா அப்படின்றாங்க. ஆமாடா நீங்கள் தான் நடந்து வரீங்க. அவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மச்சான் அங்கே பாடா. என்னடா? மச்சான் அங்கே பாரேன், அந்த புள்ள ஜூனியர் ஒயனாடா. எம்மாடியோ, என்னடா எப்படி வருது அந்த புள்ள? அப்போ சீனியரும் பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவர் ஆப்போசிட்டில் தானே நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. மச்சான் அந்த பிள்ளை உன்னை பார்த்துக்கிட்டு தான்டா நடந்து வருது, வாயை மட்டும் சும்மா இருங்கடா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. என்ன மச்சான் பதுங்குற? நீங்கள் அவர் பக்கத்தில் போய் அப்படியே அவர்கிட்ட போய் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறீங்கடா. ஆனால் அவர் ஃப்ரெண்டு பூரா பார்த்து சிரிக்கிறாங்கடா. ஏன்னா அவர் பின்னாடி தான் நிறையா பொண்ணுங்க சுற்றும். ஆனால் அவரே ஸ்டாப் ஆகி நின்றாரு. ஆனால் நீங்கள் அவரை கண்டிக்காமல் போயிட்டீங்கடா. அவரோட ஃப்ரெண்டு பூரா சிரிக்கிறாங்க. மச்சான் உனக்கே அல்வா கொடுக்குற மாதிரி வந்துட்டு அது வாட்டில் கண்டுக்காமல் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த ஓயன் புள்ள ரொம்ப அழகு தான்டா. இந்த மயில் யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல, லக்கி மேன்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அப்போ சீனியர் அவர் ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன் மச்சான் அந்த பிள்ளைய சொன்னா நீ சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, ஆனால் அந்த பிள்ளை உன்னை பார்த்துக்கிட்டு தான் வந்துச்சு, உன்னை பார்த்து வேறு சிரிச்சிச்சு. எனக்கு என்னமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க கிளாஸ்க்கு போவோம் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரா. நீங்களும் உங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிடுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா, ஒயன் என்னடி சாரியில் வந்திருக்க, ரொம்ப அழகாக இருக்கடி அப்படின்றாங்க. மாஹி தேங்க்ஸ் டி. என்ன புதுசாக சாரீலாம் கட்டியிருக்க? அதுவா, ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். யாருக்குடி? சீனியருக்கு. சீனியரா? எந்த சீனியர்டி? ஜெஃப்க்கு. வேணாண்டி, ரூபி இருக்கா, அவ்வளோதான் நம்மளை கொன்றுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்குவோண்டி. ஆனால் ஒன்று தெரியுமா, அவன் முன்னாடி தான் நான் ப்ரப்போஸே பண்ண போகிறேன். என்னடி சொல்கிற? ஆமாடி, நேற்று நான் ரெஸ்ட் ரூம் சைடு போய்கிட்டு இருந்தேன், என்னை அப்படியே லாக் பண்ணிட்டாடி. ஏன்டி? உங்கள் ஃப்ரெண்டு ஆகிட்ட ரூபி நேற்று உங்களை மிரட்டியிருப்பாளடா, நீங்கள் கூட அடிச்சிருப்பீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க. என்ன அடிச்சியா? எதுக்குடி அடிச்ச? அதான் சொன்னேன்ல, சீனியரை லவ் பண்ண போகிறேன்னு, அவட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஆனாண்டி. சரி, ஸ்டாப்லாம் வந்துட்டாங்க, வாங்க கிளாஸ் கவனிப்போம். ஆமாடா, இப்போ நீங்கள் கிளாஸ் தாண்டா கவனிக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பயம். ஏன்னா அவள் சீனியர் ரூபி இருக்கல்ல, அவள் வந்து நிறைய பேர்த்த அப்படி தான் ஜெஃப் பக்கத்து யாரை சிரித்தாலும் பேசினா கூட அவளை வச்சு இந்த காலேஜை விட்டு துரத்திடுவான். நீங்கள் அவளுக்கு ப்ரப்போஸ் வேறு பண்ண போகிறீங்கன்னு சொன்னால உங்கள் ஃப்ரெண்டு பயப்படுறா. ஏன்னா அவளுக்கு கேட்டிருப்பா சீனியர் ரூபியை பற்றி. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அது ஒரு சரியான புள்ளி கேங் பஜாரி அப்படின்ட்டு. அதனாலேயே தான் கொஞ்சம் பயந்தே இருப்பாள். நீங்கள் அவரோட லவ்வர்னு சொல்கிறத விட அவள் லவ் பண்ணுற பையனே நீங்களும் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னோன்னு தான்டா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பயம். உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு பயப்படுறாடா. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நீங்கள் கிளாஸை தாண்டா கவனிக்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷனுக்கு
சுத்தமாக கிளாஸே கவனிக்க முடியலை. ஏன்னா நேற்று நீங்கள் கெத்தாக ரூபிகிட்ட சொல்லிட்டு வந்திருப்பீங்க, முன்னாடியே அவரை லவ் பண்ணி அவரையும் உன்கிட்ட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவரும் இதில் தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக க்யூரியாசிட்டியில் இருந்திருப்பார். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டில் போயிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் யோசிக்கிறார், என்ன நம்மகிட்ட வந்தால் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு இருக்காரு. அவனால் சுத்தமாக கிளாஸே கவனிக்க முடியலை. என்ன பண்ணுறேன்னு அவரும் சும்மா இருக்கப்போ அவங்களோட ஃப்ரெண்டு, என்ன மச்சான் நீ காலையில் நல்லா பளபளன்னு இருந்தா இப்போ உன் ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகுது, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, நீ அந்த பிள்ளை ஒயனையே நினச்சிக்கிட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இருடா அப்படின்றாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நீங்கள் கேன்டீனுக்குள்ளே தாண்டா போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டே போகிறீங்க. ஆல்ரெடி கேன்டீனில் அந்த ரூபி உட்காந்துருக்கா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் உங்களை பார்த்தோன்னே அப்படியே முறைக்கிறா. நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லைடா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்களும் ஃபுட் எடுத்து வச்சுட்டு உங்களோட சீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்களா. அவளும் உட்காந்துட்டு, வேணாண்டி அவள் பாரு முறைக்கிறாடி, வாடி நம்ம எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. வாடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாடா. ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. இருடி, இப்போத்தே சம்பவமே நடக்க போகுது, அதுக்குள்ளே போகலாம்னா எப்படி? என்னடி பண்ண போகிற? இந்த இடத்துல தான் மச்சினை ப்ரப்போஸே பண்ண போகிறேன். இந்த வந்துட்டார்ல என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாடா. ஆமாடா, அங்கே சீனியர் தாண்டா வந்துக்கிட்டு இருக்காரு. சீனியரும் உங்களை தாண்டா பார்த்துட்டே ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு போய் அவரும் உட்காடுறாரா. ஆனால் நீங்கள் ஸ்டட்டானா எழுந்திருக்கிறீங்க. என்னடி எந்திரிச்சிட்ட? என் ஆளுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ண வேணாமா? கையை பிடிச்சி இழுக்கிறா. சும்மா இருடி, போய் ஆளை ப்ரப்போஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்களும் பக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ ரூபி சடனாக எந்திரிக்கிறா. எந்திரிச்சிட்டு அப்படியே அவளும் நடந்து வரா. பட் நீங்கள் அவளை கண்டுக்கவே இல்லை. போய் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போய் உங்கள் சீனியர் பக்கத்தில் தாண்டா நிற்கிறீங்க. சீனியரும் உங்களை தான் பார்க்குறாரு, அவரோட ஃப்ரெண்டும் பார்க்குறாரு. என்ன மயில் வந்து இங்கே நிற்கிற, மழை இன்னும் பெய்யலை. சீனியர் என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்றும் மயில் இல்லை, நான் ஒயன். ஆமாம்மா நீ ஒயன்தாம்மா, ஆனால் எங்கள் கண்ணுக்கு நீ மயில் மாதிரி தாம்மா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ சீனியர் வந்து, சும்மா இருங்கடா. என்ன மச்சான் அந்த பிள்ளைய சொன்னால் உனக்கு வருது, சும்மா இருங்கடா, ஏன்டா சும்மா இருக்க மாட்டேறீங்க? என்னடி இங்கே வந்து நிற்கிற, நீ சாப்பிட தானே கேன்டீனுக்கு வந்து போய் சாப்பிட்றி அப்படின்ட்டு ரூபி சொல்கிறாடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சீனியர்கிட்ட தனியாக பேசணும். தனியாக என்னத்தை பேச போகிறேன், நீ மூடிட்டு போ. சீனியர் சாப்பிடணும். செஃப் வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். இரு ரூபி, அவள் தான் என்னமோ சொல்கிறோன்னு சொல்கிறாள்ல, நீ சொல்லு. சீனியர் சொல்லு. போடி அப்படின்னு ரூபி சொல்கிறாடா. ஆனால் இல்லை, நான் சீனியர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சீனியர் தாண்டா, ரூபி நீ சும்மா இருக்கியா, அவள் தான் ஏதோ சொல்கிறோம்ன்றால. அது இல்லை செஃப், நீ இன்னும் சாப்பிடாமல் இருப்ப, சாப்பிட அப்புறம் எதாக இருந்தாலும் பேசலாமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லு அப்படின்ட்டு உங்களை பார்த்து சொல்கிறாங்கடா. அப்போ நீங்கள் அவருடைய கண்ணை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே என் கண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்க போகிறையா என்ன அப்படின்னு கேட்குறாரா சீனியர். சீனியர், என்ன மயில் குயில் மாதிரி கூவிக்கிட்டே இருக்க? என்ன சீனியர் தான், என்ன எதுவும் ஃபுட்டு கொண்டாந்துருக்கியா, தமிழ்நாட்டு ஃபுட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், சும்மா இருங்கடா. எப்போ பார்த்து கேன்டீனில் வந்து திங்கிறதுலையே தான் இருப்பீங்களா? போய் கொட்டிக்கங்க போங்கடா. என்னடா மயில் வந்தோடனே எங்களை கழட்டி விட்ற? என்னோட மயில் சொன்னீங்க, கொன்றுவேண்டா உங்களை. அந்த பிள்ளைய சொன்னால் உனக்கு என்னடா கோவம் வருது? என்ன கதை? அப்படி போகுதா? அப்போ ரூபி உங்களை தான் பார்த்து முறைக்கிறா. அப்போ ரூபி தாண்டா, வாசினி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கையை பிடிக்கிறா. ரூபி, அவள் தான் என்னமோ சொல்கிறோன்னு சொல்லலை, கேட்போம். இப்படியே நான் பார்த்துட்டு நிற்க போறியா இல்லை சொல்ல போறியா? இல்லை, அவங்க தான் அவங்க கையை பிடிச்சிட்டே இருக்காங்க, என்ன சொல்லவே விட மாட்டாங்க. அவங்க தான் கூப்பிட்றாங்கள, நீங்கள் வேணா போங்க சீனியர் அவங்க கூட, நான் வேணா அப்புறமா சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, நீ பேசல. ரூபியை பார்த்து ஒரு லுக்கு விடுறீங்க. அவளும் செம்ம கோமா அவங்கள பார்த்து முறிச்சிட்ருக்கா. நீங்கள் ஜெஃபை பார்க்குறீங்க, அவரும் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணை பார்க்குறீங்க, ஏன் நம்ம இப்படி பார்க்குறா? சீனியர், ஐ லவ் யூ சீனியர். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள தான் பார்க்குறாங்க. ரூபி கூட செம்ம கொள்ளவரியோடு பார்த்துட்ருக்கா.
அவர் கிட்ட போகிறீங்க, அவர் ஃபேஸை ஹக் பண்ணுறீங்க. எல்லாம் ஒரு மாதிரி உங்களை தான் பார்க்குறாங்க. ஜெஃப் முதற்கொண்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ரூபிக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. ஒரு ஃபேஸ் கிட்ட போய் அவங்க ஹேண்டில் கிஸ் பண்ணி அவர் லிப்ஸில் வைக்கிறீங்க. ஜெஃபரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஷாக்கா, அவ்வளோதான் ஜெஃப் ஃப்ளாட் ஆகிட்டான், அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவ்வளோதாண்டா, நீங்கள் அப்படியே குடு குடுன்னு ஓடிடுறீங்கடா. திரும்பி அவரை பார்க்கவே இல்லை, ஓடியே போயிட்டீங்க. உங்கள் பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டும் ஓடிட்டு வந்துட்டாடா. நீங்கள் டெரஸ் மேலே ஏறி போய் ஐயோ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே தாங்க முடியல. உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக ஐயோ சொல்லிட்டேன், எல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. ஆனால் இங்கே ரூபிக்கு செம்ம காண்டு. சீனியோட ஃப்ரெண்டுக்கு மச்சான் அந்த பிள்ளை உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சா, கிஸ் அடிச்சிச்சா, என்னடா பண்ணுச்சு அந்த பிள்ளை, என்னடா சின்ன பிள்ளைன்னு பார்த்தேன் உன் மேலே ஹேண்டு போட்டு உன்னை கிஸ் பண்ணிருச்சுடா, ப்ரப்போஸ் இல்லைடா மச்சான், இது ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்பு அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் அப்படியே கீழே ஃப்ளாட் ஆகி அப்படியே உட்காந்துட்டாருடா. அவரால் அதை நம்ப முடியலை. ஏன்னா எத்தனை பேரை பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி இல்லை. அவர் கண்ணை பார்த்துட்டு அவர் செம்மையாக ஒரு லுக்கு விட்டு ப்ரப்போஸ் பண்ணி உங்கள் ஹேண்டில் கிஸ் பண்ணி அவர் லிப்பில் வச்சு அவ்வளோதான் அந்த மனுஷன் இதுதாண்டா நம்ம பொண்டாட்டி அப்படின்ட்டு அவர் முடிவே பண்ணிட்டாரா. இப்போ அவர் உங்களை தான் பார்க்க வர்றாரு. பட் நீங்கள் கிடைக்கல, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டாரா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ட சொல்லியிருப்பீங்க, மச்சான் இப்போ என்னை ஃப்ரீயாக விடு, ஜெஃப் கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க, அவன்கிட்ட எதுவும் சொல்லாத, நான் அங்கே டெரஸில் இருக்கேன்னு சொல்லாத மச்சி அப்படின்ட்டு நீங்களும் ஓடிருப்பீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே சரி அவன் சொல்லிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நிற்கிறாடா. இப்போ ஜெஃப் தான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க, எங்கே ஒயன் அவள் இல்லை, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ரூபி இன்னைக்கு செம்ம கோவத்தோடு அவளோட ஃப்ரெண்டு கேங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு வராடா. அவள் பார்த்துருப்பா, நீங்கள் ஸ்டெப்பில் நடந்து போயிருக்கிறத பார்த்துருப்பா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் டெரஸ்க்கு தான் போயிருக்கீங்கன்னு. அவள் செம்ம காட்டில் வாராடா. அப்போ இது ஜெஃப்பை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ரூபி ஸ்டெப்பில் போய்கிட்டு இருப்பாடா. அதையும் அவர் நோட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டேயும் அப்படியே உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்கடா. அப்போ பின்னாடி இருந்து ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டுடா. அப்போ நீங்கள் டேன் பண்ணி பார்க்குறீங்கடா. பார்த்தா ரூபி தான் அவ்வளோ ஒரு வெறியோடு கண்ணில் அப்படியே தீ மாதிரி நிற்கிறாடா. உங்களை பார்த்துட்டு தானே நடந்து வரா. அப்போ நீங்கள் பயப்படலை, சும்மா தான் அப்படியே இருக்கீங்க, என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் இல்லை. ஆனால் அவகிட்ட கொஞ்சம் நெருங்கி வர கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி தாண்டா இருக்குது. அவள் வந்தோன்னு உங்கள் முடியை தாண்டா பிடிக்கிறா. உங்கள் முடியை தாண்டா பிடிக்கிறா, உங்களுக்கு வலிக்குது, விடுடி அப்படின்னு சொல்கிறீங்கடா. அவன் விடவே இல்லை. உங்கள் கன்னத்துலேயே பலாருன்னு அரைகிறா. ஏண்டி நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு வரியா, இந்த லிப்பை தானே உனக்கு கிஸ் பண்ணுச்சா அப்படின்னு உங்கள் லிப்பை போட்டு அதில் ப்ளட்டு வருதுடா. நீங்கள் கத்துறீங்க, விடுடின்னு கத்துறீங்கடா. அவனுக்கு கேட்கவே இல்லை. அவளோட ஃப்ரெண்டு பூரா உங்களை அப்படியே அடிக்கிறாங்க. உங்கள் ஹேரில் நீங்கள் ஃப்ளவர் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் பிச்சு எறிகிறா. உங்கள் சவுண்டு கேட்குதுடா. அப்போ உங்கள் சவுண்டு கேட்டு அவங்க டெரஸில் தான் அவங்க கீழே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டும் அந்த சீனியரும். அப்போ என்ன மேலே சவுண்டு என்னமோ கத்துற சவுண்டு கேட்குதுன்னு அவரும் மேலே ஸ்டெப்பில் தாண்டா நடந்து வர்றாரு. இங்கே நீங்கள் பார்த்தா விடுடி ப்ளீஸ் விட்டுருங்கன்றீங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ ப்ரப்போஸ் பண்ணுறியா, உனக்கு எவ்வளோ தெரியும், அவள் எனக்கு மட்டும்தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சொல்லியும் நீ அவ்வளோ ஒரு தைரியமாக வந்து சொல்கிறியா அப்படின்ட்டு உங்களோட சாரி அந்த பின் அப்படியே எடுத்தோன்னு உங்களுடைய ப்ளவுஸ் லைட்டாக கிழிஞ்சிருதுடா. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் நீஸை ஹக் பண்ணிட்டு கீழே அப்படியே உட்காந்துக்கிறீங்கடா. அப்போ அவங்கள அடித்து அப்படியே தள்ள போகிறா. அப்போ வந்து ஒரு ஹேண்டு பிடிக்குதுடா. அது வேறு யாரும்ல, அது ஜெஃப் தாண்டா. என்ன பண்ணுற ரூபி, அது ஒன்றும் இல்லை ஜெஃப், நீ என்ன இங்கே, அவளை நீ என்ன பண்ண, அவள் எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணான், நான் அக்செப்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணாமல் இருக்குது என்னோடது, நீ எதுக்கு அவளை அடிக்கிற. ஜெஃப் அப்படி சொல்லாத, அப்படி சொன்னால் என்ன, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜெஃப், நான் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறேன், 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் ஜெஃப், நீ எனக்கு மட்டும் தான் ஜெஃப், நான் இது வரைக்கும் உன் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என் லவ் கண்டுக்கவும் இல்லை, புரிஞ்சிக்கவும் மாட்டுற.
எத்தனை தடவை உன்ட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்ற. ஆனால் இவ சொல்லியும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு ஏன் பிடிக்கணும்? ஆமாம், எனக்கு பிடிக்கல ஜெஃப். நான் ஏன்னா உன்னை லவ் பண்ணுறேன். என்னை தவிர உன்னை யாருமே லவ் பண்ணக்கூடாது ஜெஃப். நீ எனக்கு மட்டும்தான் ஜெஃப் அப்படின்னு சொல்கிறாடா. இதை ஜெஃப்பும் பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. உங்களுடைய நீஸை ஹக் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுடைய ப்ளவுஸ் லைட்டாக கிழிஞ்சிருக்குடா. அவர் வேகமாக அவரோட ஷர்ட்டை கழட்டுறாரு. ஷர்ட்டை கழட்டி உங்களுக்கு தாண்டா அவர் பொத்தி விட்றாரு. பின்னாடியே உங்கள் ஃப்ரெண்டும் தாண்டா வந்திருப்பான். அவளும் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறா. ஏண்டி நான் அப்போதே சொன்னேன்லடி, நீ ஏண்டி கேட்கல? அவர் வேணாம், அந்த ரூபி பொல்லாதவன், உன்னை ஏதாவது பண்ணிடுவான்னு நான் சொன்னேன். நீ ஏண்டி கேட்கல? இப்போ பாரு அவள் எப்படி உன்னை பண்ணியிருக்கான்னு. ஓ என் கேட்கவே மாட்ற. அப்போ ஜெஃப் ரூபியை பார்த்து கேட்குறாங்க, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணலை. இந்தா இங்கே இருக்காளே, இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன். உன் கண்ணு முன்னாடியே ஓயன் எந்திரி எந்திரின்னு சொன்னேன். அப்போ நீங்களும் பையன் எந்திரிக்கிறீங்கடா. அவரோட ஷர்ட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டே எந்திரிக்கிறீங்க. அவர் உங்களை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு உங்கள் சோல்ட்டு மேலே கை போட்டு ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரா. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ரூபியை பார்க்குறீங்க. அவரும் ரூபியை பார்த்து இங்கே இருக்காளே, இவ்வளோ தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன், மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இவ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. இன்னொரு தடவை இவ மேலே கை வச்சுன்னு தெரிஞ்சிச்சு கொன்றுமே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை கூட்டிக்கிட்டே கீழே போகிறாரா. அப்போ ரூபி அவ்வளோ கோவமாக பார்க்குறா உங்கள. ரொம்ப அவளால் தாங்கவே முடியலை. என்னையவே இப்படி பண்ணிட்டேலடி, என்கிட்ட இருந்து ஜெஃப்பை பிரிச்சுட்டேலடி, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறா அவ. நீங்களும் அழுதுகிட்டே போயிடுறீங்க. அழுதுகிட்டே போயில ஜெஃப் உங்களை தாண்டா பார்க்குறாரு. அவர் 2 ஹேண்டையும் உங்கள் சீஸில் கை வச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலை, உன்னை பார்த்த அன்னைக்கே நான் விழுந்துட்டேன்டி, பரவாயில்லடி, தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணுறல, ஐ லவ் யூ டி அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகே, கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து அவளை வீட்டுக்கு கூட்டி போ அப்படின்றாங்க. அவளும் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படின்னு அவளும் போராட அவங்கள கூட்டிக்கிட்டு. இப்போ சீனியரோட ஃப்ரெண்டெல்லாம் வராங்க. என்ன மச்சான் ஆச்சு? இந்த ரூபி இருக்காளடா, அவள் என்னை ஒன் சைடு, அவளை எனக்கு பிடிக்கவே இல்லைடா. ஆனால் ஒயன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை தாங்க முடியாமல் அவள் டெரஸில் போட்டு அவளை அடித்து அவள் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டா. அவள் தானே மச்சான், நான் சொன்னேன் அவள் ஒரு மாதிரியாவே இருக்காடா, அவளை சும்மா ஃப்ரெண்டாக பார்க்காதடான்னு சொன்னேன் இல்லைடா. அவள் பாரு எந்த அளவுக்கு போயிருக்கான்ட்டு. அவளை சும்மா விடக்கூடாது, விட்றா, நானே சொல்லிட்டேன், அவனை நான் லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணமே பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். மச்சான், ஆமாடா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா மச்சான், கங்க்ராஜ்டா, மச்சானும் கமிட்டட் ஆகிட்டேன், எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்கடா. அவரும் சிரிக்கிறாரு. அப்புறம் ட்ரீட்டு வாங்கின ட்ரீட் தானே, வாங்க மஜா பண்ணலாம் அப்படின்ட்டு அவரும் போயிடாரா. இதோட டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் நீங்களும் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னா இப்படியே டைம் ஸ்கிப் ஆனோன்னா இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் ஜெஃப்பும் நல்லா பேசிக்கிறீங்க, லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி, ரொமான்ஸு. ஆனால் நீங்கள் அன்னைக்கு கிஸ் பண்ணதாண்டா, அதுக்கடுத்து நீங்கள் ஹக் கூட பண்ணதில்ல, அவ்வளோதாண்டா. நீங்கள் எப்போ லிமிட்டாக தாண்டா இருப்பீங்க. நீ ஏன்னா இந்தியன் கேர்ள்னால லிமிட்டடாக இருப்பீங்க, கிஸ் பண்ணதில்லை, சும்மா அன்னைக்கு பண்ணது மட்டும் தாண்டா, அதுக்கடுத்து நீங்கள் எதுவுமே இல்லைடா, நீங்கள் ஒரு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு இருப்பீங்கடா. ஜெஃப்புக்கும் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் நல்லா மாதிரி கல்ச்சர் பொண்ணாக இருக்கீங்க, படத்துக்கெலாம் போகிறீங்க, ஜாலியாக இருக்குது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ப்ரெசண்டில் பார்க்கலாண்டா. நீங்கள் எக்ஸாம்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்களும் இப்போ உங்கள் ஜெஃபர் கூட திருப்பி அவரும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரா பைக்கில். நீங்கள் இப்போ சீனியர் கூட பைக்கில் விட்டும் நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறீங்க. அவரும் அவரோட இதுக்கு போயிடுறாரா, அவருடைய வீட்டுக்கு. இங்கே டேனால் அதனால் சுத்தமாக முடியலை. அவர் ஆஃபீஸ்லேயே தாண்டா இருக்கார். அவருக்கும் உங்களோட தாட்டு தான். ஏன்னா அந்த சீனியர் யார் ஹக் பண்ணிட்டு போனது, அது யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலை வலிக்குது. இப்போ அவரோட கேபின் டோர் நாக் ஆகுதுடா. எஸ் கமென் அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ ஒரு பொண்ணு வருது. சார் என்ன
சார் ஃபைல் சைன் என்னோட பிஏட்ட கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு வந்திருக்க அப்படின்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, சார் இல்லை சார், அவர் நீங்கள் ஏதோ இம்பார்ட்டண்டான மீட்டிங். ஓ ஆமாம் ஆமாம் கொடு அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாராம். அவரும் ஃபைலை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு டேவை தாண்டா பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவரோட லிப்ஸு, அவரோட ஐஸு, ஒரு நோட்ஸு, அவரோட பாடி எல்லாமே அட்மையர் பண்ணி பார்க்குது. இது டேவுக்கும் தெரியுது, ஏன்னா நம்மளும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஆமாடா, அந்த பொண்ணு டே மேலே ஒரு கண்ணுடா. ஆனால் டே அவர் கண்டுக்க மாட்டார். இப்போ அவர் இந்த ஃபைலை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் மிஸ்டேக் ஒன்று இருந்துச்சுடா, அப்படியே அவர் சரி ஓகே அப்படின்ட்டார். இப்போ ரெண்டாவதோடய மிஸ்டேக் ஒருனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஃபைலை தூக்கி அந்த பொண்ணு மேலேயே ஃபேஸ்லேயே அடிச்சிட்டாருடா. என்ன பண்ணி வச்சுருக்க, எல்லாம் மிஸ்டேக், உனக்கு அறிவில்லை, ஒழுங்காக பார்க்க மாட்டியா? சார் என்ன சார், வெளில போ சார், வெளில போன்னு சொன்னேன், பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா. அந்த பொண்ணு வெளியில் அப்படியே ஒரு மாதிரி நோஸ் கட் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சுடா. அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அந்த பிள்ளைக்கு. அவருக்கு ஒர்க் பார்க்க பிடிக்கல. ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சேரை ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபேஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அவருக்கு உங்களை பார்க்கணும், அந்த பர்சன் யார், அது யார் அப்படின்ட்டு செம்ம கடுப்போட அந்த சேரில் ரொட்டேட் பண்ணிவிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணுறாரு. அவருக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் தான் வருது. அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இந்த காலேஜுக்குள்ளே போயிருப்பீங்க. இந்த மாதிரி அவர் எந்த பொண்ணையும் பார்த்துருக்கவே மாட்டார். லாஸ்ட் டைம் அவர் மனசுக்குள்ளே ஒரு பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அது நீங்கள் தான். அப்போ டோர் நாக்காக ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ அவர் ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அடுத்து அவர் சீனியர். டோர் நாக் ஆகுதுட்டான். அப்போ கமெண்ட் அப்படின்றாங்க. அவரோட பிஏ தாண்டா வராரு. பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபைல் நீட்டுறாரா. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் உங்கள் நேம் தாண்டா போட்டிருக்கு, வயன்னு. நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு இந்தியன் பொண்ணுன்னு தெரியுதுடா. ஆனால் அதில் உங்கள் ஃபேமிலி எதுவுமே இல்லை சார். இல்லை டீட்டெயில் எதுவுமே இல்லைடா. உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கீங்கன்னு தெரியுதுடா. அப்போ அவர் அவரோட பிஏவை பார்க்குறாரு. என்ன உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சுத்தமாக இல்லை? ஆமாம் சார், இல்லை சார், அவரோட ஃப்ரெண்டு, நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன் சார், ஆனால் அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னா சார். அவங்ககிட்ட தான் சார் கேட்டேன் டீட்டெயில். இவ்வளோ தான் சார் என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பைக்கில் போனவன் யார் சார்? அவனோட பாய் ஃப்ரெண்டா சார்? 1 இயராக லவ் பண்ணுறாங்களா சார்? என்னது பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். அந்த பையனோட பேர் நேம் ஜெஃப் சார், ஜெஃப் ஆடம் சார். ஆனால் அந்த ஆடம்ன்ற நேம் மட்டும் ஏதோ பிஸ்னஸ் மேனோட நேம் மாதிரி தெரியும் சார். எங்கோ கேட்ட மாதிரி இருக்குது சார், பட் சம்திங் எனக்கு அவ்வளோவா தெரில சார் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிஏ. ஓகே அப்படின்றாரு. தேங்க்ஸ் சார், இகோ இன்னும் கோ. அவரும் போயிடுறாரா. இப்போ டே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஓ வயன், லவ் பண்ணுறியாடி? எனக்கு இது வரைக்கும் யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லடி, ஆனால் ஒன்றை பார்த்ததுலேருந்து எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுடி. உன்னோட ஃபேஸில் அது நான் சாரியாக பார்த்ததுலேருந்து எனக்கு முடிவே பண்ணிட்டேன். நீ எனக்கு தாண்டி லவ் பண்ணுறல, நீ இனிமேல் லவ் எப்படி பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை தாண்டா நினைக்கிறாரு. அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு அவர் வீட்டுக்கும் போயிடுறாரா. இப்போ மிட் நைட் நல்லா தூங்குறீங்கடா. கரெக்டாக ஒரு 12 o'clock கால் வருதுடா உங்கள் ஃபோன்லேருந்து. ஐயோ, எப்போ பார்த்தாலும் எந்த டயத்துக்கே இந்த ஜெஃப் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், தூங்க விட மாட்டேன். காலையிலையும் டார்ச்சர். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு கால் வச்சான், திருப்பியும் கூப்பிட்றான் பாரு. ஹலோ, என்னடா? ஐ லவ் யூ டி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஐ லவ் யூ டூ ஜெஃப் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எந்திரிக்கிறீங்க. ஏன்னா இந்த வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எந்திரிச்சு பார்க்குறீங்க, இது ஒரு அன்னோன் நம்பர் வந்திருக்கு. நீங்கள் யார்? ஹலோ ஹலோ, யார்? நானா? லவ்வரா? யார்? பயத்தில் ஃபோனை பார்க்குறீங்க.